இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காது ஏர். இந்த காது விஷயம் நம்ம சர்வசாதாரணமாக நினைக்கிறோம். ஆனாலும் சில நேரங்களில் காது கேட்காமல் போகிறது, உள்ள ஒரு சவுண்டு கேட்குது. சில டைமில் காது வலி வந்த பிறகு தான் காதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட். அதாவது எந்த ஒரு உறுப்புலையும் வலி வேதனைகள் வந்த பிறகு தான் அதுக்கு நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிள் கொடுக்குறோம். ரைட், ஓகே. இந்த காதை குறித்து சின்ன விவரமாய் நாம் தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் சீரியலில் பார்க்கலாம். சரி, வாங்க போகலாம். காது நம்ம ரெண்டு பக்கம் இருக்குது. ரைட், இந்த காதில் சின்ன ஏற்பாடு தான். பட் இந்த காதில் எத்தனை பார்ட்டுகள் இருக்குது, அதில் என்னென்ன பலவீனங்கள் வியாதிகள் வரும், அதுக்கு அக்குப்ரெஷரில் என்ன நம்ம ரெமிடியல் பண்ணலாம் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். இந்த காது ஏர் என்பது இது 3 பார்ட்டாக நாம் பிரிக்கலாம். இந்த 3 பார்ட்டாக பிரிக்கும் பொழுது இது ஒன்று அவுட்டர் ஏர் அப்படின்னு சொல்கிறாங்க, வெளிப்புற பாகம். மிடில் ஏர், அது நடுவு பாகம். அதுக்கப்புறம் இன்னர் ஏர், உள் பக்கத்தில் கடைசியில் இருக்கிற பாகம். இதுதான் 3 பாகம் தான். பாக்கி உள்ள பாட்டுகள் பிரெயினுக்கு அதுக்கு சம்மந்தம் உள்ளது, அது அப்புறமேட்டு பார்க்கலாம். சரி, இப்போது அவுட்டர் ஏரில் அது என்ன வேலை செய்யுது, அதுக்கு பாட்டு என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அவுட்டர் ஏர் வெளிப்புற காதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னா அண்டு ஏர் கெனால்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா, இது கலெக்ட் சவுண்ட் அண்ட் வேவ்ஸ். இது வெளியில் நம்ம காதுகளை கேட்குற சவுண்டில் கலெக்ட் பண்ணி உள்ளே அனுப்பு, இதனுடைய வேலை. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டு மிடில் ஏர். இந்த இன்னருக்கும் அவுட்டருக்கும் இடையில் இருக்கிறது இந்த மிடில் ஏரில். இதுக்கு என்ன வேலை அப்படின்னா, இது ஏர் ட்ரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏர் ட்ரம் அண்டு அஸ்கில் டிரான்ஸ்மிட்டர். இந்த அஸ்கில் டிரான்ஸ்மிட்டர் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அஸ்கில் டிரான்ஸ்மிட் வைப்ரேஷன் அப்படின்றது இந்த சவுண்டுகள், எடுக்கப்படுகிற சவுண்டுகளை அதிர அளவுகளை அது உள்ளார அனுப்புகுது, சிக்ரிகேட் பண்ணி அனுப்புது. இதுக்கு என்ன பண்ண, இது இந்த ஃபங்க்ஷன் மட்டும்தான் அது பண்ணுது. ஃபஸ்ட்டு சவுண்டுகளை கலெக்ட் பண்ணி உள்ளே அனுப்புது. இதுக்கப்புறம் என்ன செகண்டில் இந்த மிடில் ஏர் ட்ரம் என்ன பண்ணுதுன்னா, ஸ்கெலெட்டில் இந்த அதிர்வுகளை அது சரியான முறையில் அது உள்ளே அனுப்புகிறது. சரி, அதுக்கப்புறம் மூணாவது பாட்டு இன்னர் அப்படின்னு சொன்னால் இதில் பெயின் ஸ்வெல்லிங் வரும். அதில் இந்த ஃப்ளூடு டிஸ்சார்ஜும் ஆகும். இதுக்கு என்ன அப்படி ஏரில் பெயின் அண்டு ஸ்வெல்லிங் உண்டாக்குறதுக்கு பேர். அதுக்கப்புறம் ரெண்டாவது எப்படின்னா, மிடில் ஏரில் வலி. இது என்னன்னு ஏர் வலி, காதனுடைய வலி. அதனால் ஃபீவர், ஃப்ளூடு பில்டப் ஆகும். ஃப்ளூடுனா இந்த காதில் சீல் வருகிறத அது உண்டாக்குகிறது இந்த வியாதி. அதுக்கப்புறம் செக்ரட்டரி அண்டு ஒட்டியாசிஸ் மீடியான்றது என்னன்னுச்சுன்னா மிடில் ஏரில் இருக்கும். இது ஃப்ளூடு வித்தவுட் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் ஃப்ளூடு தனியாக கிளைம் ஆகி வரும். அதுக்கு நாலாவது பார்த்திங்கன்னா, இல்லைன்னு சொன்னால் பெரியவங்களை வந்த பிறகு அந்த வலி கண்டினியூவாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதை பார்க்காம விட்டுருப்போம். இந்த மாதிரி உள்ள வேதனைகள் நமக்கு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு இந்த கோளாறுகள் நாள்பட்ட கோளாறு என்று சொல்கிறோம். இந்த நாள்பட்ட கோளாறு இன்னர் சைடில் தான் மேக்ஸிமம் இது எஃபெக்ட் ஆகும். இது என்ன அப்படின்னா வெர்டிகோ கோளாறு என்று சொல்கிறோம். இந்த நாள்பட்ட கோளாறு இன்னர் சைடில் தான் மேக்ஸிமம் இது எஃபெக்ட் ஆகும். இது என்ன அப்படின்னா வெர்டிகோ ஹியரிங் லாஸ். சவுண்டு உங்களுக்கு லாஸ் ஆகிடும். அதுவும் இல்லாமல் காது இறைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காது இறைச்சல், அது தனியாக காது இறைச்சல் உண்டாகும். அதுவும் இன்னர் பார்ட்டில் தான் வரும். இந்த உள்ளே ரிங்கிங் ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டிங்கன்னா இறைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுவும் ஒரு டிசீஸை தான் நம்ம கணக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஏர் வேக்ஸ் அண்ட் இம்பெக்ஷன் அப்படின்னா அவுட்டர் ஏரில் வெளியில் இருக்கும். இது காது ஃபுல்லாக இந்த இடத்துல பயங்கரமான பெயின் வரும். ரெண்டாவது காது கேட்காமே கூட போயிடும், அடைச்சிருக்கனால அந்த உள்ளே போகிறதெல்லாம் டஸ்ட்டெல்லாம் அடைச்சிருக்கனாலையும் உண்டாகும். சரி, இப்போ இத்தனை விதமான இந்த காது உள்ள நமக்கு பெயின் இருக்குது. அதாவது காது வலியை யாராலும் பொறுத்து கொள்ள முடியாது. ஏன்னா ரொம்ப வலிக்கும், கேட்க முடியாது, அழுவாங்க அப்படின்னலாம் சொல்கிறாங்க. பட்டு ஆனால் நான் சொல்கிறது, உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையினுடைய சீரியலில் உங்களுக்கு உங்கள் கையிலேயே அந்த வலி போகிறதுக்கான அக்குப்ரெஷர் பாயிண்ட்டுகளை நாங்கள் சொல்கிறோம். இதை நீங்கள் அந்த நேரத்தில் உடனே செய்தீங்கன்னா அந்த வலி உடனே போகும். இது எப்படின்னு பாருங்கள்.
இப்போ இந்த கை எடுத்துக்கிட்டீங்க. இந்த கையில் கடைசி விரலினுடைய இது போர்னுவாங்க. இது தேர்டு போருக்கும் ஃபோர்த்துக்கும் இடையில் இருக்கிற இந்த இடத்துல பாருங்கள், நல்லா தெரியுதா? இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கலாம். இல்லைனா இந்த விரலையும் ப்ரெஷர் கொடுங்க. அதே மாதிரி செகண்ட் விரல மோதிர விரல்னு வாங்க, இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷர் கொடுங்க. இல்லைனா விரலில் கொடுங்க. இது பேனா வந்து உங்களுக்கு காட்டுறதுனால இது விரல். அதே மாதிரி இந்த கையில் பாருங்கள், இந்த இடத்துலையும் நீங்கள் ப்ரெஷர் கொடுங்க. இந்த இடத்துலையும் ப்ரெஷர் கொடுங்க. இதையும் கொடுங்க. அதுக்கப்புறம் பிட்டிட்யூட் கிளாண்டு இங்கே ஹெட்டு இதுலேயும் ப்ரெஷர் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எல்ஐ இந்த இடத்துல இங்கேயும் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காது வலி இம்மிடியட்டாக தீர்ந்துடும். இதுவும் இல்லாமல் உங்களுக்கு SJ21 GB20 SJ21 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வலியாக இருந்தாலும் உடனே இம்மிடியட்டாக உங்களுக்கு இந்த வலிகள் போகும். அதுக்கப்புறம் SI19 ST7 LI4 இவைகளை நான் இமேஜில் உங்களுக்கு முதல்ல மாதிரி காட்டுறேன். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா உங்கள் எப்படிப்பட்ட காது வலியாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். இது வலி வந்துச்சுன்னா நீங்கள் செய்து பாருங்கள். இல்லாமல் அதுக்கு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா என்னுடைய ஃபோன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அநேகருக்கு இந்த மாதிரி வலி வருகிறது. நாங்கள் இந்த மாதிரி சொன்ன உடனே இம்மிடியட்டாக அவங்க அதை செய்கிறாங்க. வலி உடனே அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்குதுன்றது வந்து எங்களுக்கு கன்ஃபார்மாக ஃபோனில் சொல்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு சொல்கிறேன், இந்த குறிப்புகளை நீங்கள் நோட் பண்ணி வைங்க. நீங்கள் கற்றதை பிறருக்கும் சொல்லுங்கள், அவங்களும் பயனடைவார்கள். எங்களுடைய நோக்கம் எல்லா வீடுகளிலும் இந்த அக்குப்ரெஷர்னுடைய ட்ரீட்மெண்ட் தெரிந்தவங்க இந்த வீட்டில் இருந்தால் தன் வீட்டுக்கும் சரி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி அது பிரயோஜனமாக இருக்கட்டும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில். இன்றைய தினத்தில் பார்த்தது காது ஏர் 31வது நம்பர். அதை நீங்கள் ப்ரெஷர் கொடுங்க, நன்மை பெற்றுக்கொள்ளுங்கள், பிறருக்கும் அதை சொல்லுங்கள். இந்த அக்குப்ரெஷர் கிளாஸ் யாருக்காவது எடுக்கணும், இல்லைனா உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும், இன்னும் நல்லா இதெல்லாம் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்களுடைய கிளாஸில் அட்டன் பண்ணலாம். 3 மாதத்தினுடைய இந்த கிளாஸ் நடக்கும். இந்த இதுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய தொலைபேசியிலே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.